சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். 63 நாயன்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் திருமூலதேவ நாயனார். திருக்கயிலை மலையில் திருநந்தி தேவரின் அருள் பெற்ற ஒரு சிவயோகியர் இருந்தார். அனிமாதி சித்திகள் கைவரப் பெற்றவர். அகத்திய முனிவரை காணும் ஆசையால் பொதிகை மலை நோக்கி வந்தார். கேதாரம், நேபாளம், காசி, விந்தம், சீபர்பதம், காலத்தி, திருவலங்காடு, காஞ்சி, தில்லை ஆகிய திருத்தலங்களை வணங்கி திருவாவடுதுறைக்கு எழுந்தருளினார். நீங்காத விருப்பத்துடன் அங்கிருந்து செல்லும் போது காவிரி கரையில் பசு கூட்டங்கள் புலம்பக் கண்டார். அவற்றை மேய்க்கும் இடையன் சாத்தனூரை சார்ந்த மூலன் ஆவான். அவன் விடந்தீண்டி இறந்து கிடந்தான். அவன் உடம்பை சுற்றி பசுக்கள் கதறின, சுழலுதலை செய்தன, மோப்பன வாய் இருந்தன. ஆணிரைகளின் துயர் தீர்க்க யோகியார் நினைத்தார். தம் உடலை ஓரிடத்தில் பத்திரப்படுத்திவிட்டு பிற உடலில் புகுதல் என்னும் சக்தியால் மூலன் உடலில் தமது உயிரை செலுத்தினார். திருமூலராய் எழுந்தார். பசுக்களின் துன்பம் நீங்கியது. அவற்றுக்கு நீர் தந்து நிழலில் இருத்தி மாலையில் மனை நோக்கி செலுத்தினார். மனைவியார் இல்லறத்திற்கு அழைத்தார். உன்னோடு எனக்கு தொடர்பில்லை என பொதுவிடத்தில் யோகத்தில் இருந்தார். ஊரார் சிவயோகி என தெரிந்து அவரை கண்டு வணங்கினர். சிவயோகியார் தமது உடலை தேடினார். இறைவன் அதனை மறைத்தருளினான். ஆகமங்களை திருமூலர் தமிழில் கூற இறைவன் எண்ணினான். திருவாவடுதுறையில் அரச மரத்தின் கீழிருந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 திருமந்திரம் பாடி அருளினார் திருமூல நாயனார். திருமந்திரத்தின் புகழை பறைசாற்றிய திருமூல நாயனாரை பற்றி இன்று தெரிந்து கொண்டோம். நன்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.